Hi guys, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு எந்த ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம் அப்படினா Kiffin பிராண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா RGB LED லைட் ஸ்டிக் தான் இருக்குது. இது நிறைய பேர் நீங்க பாத்துக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த பிஹைண்ட் தி சீன்ஸ் எல்லாம் போறாங்க தெரியுமா, அந்த மேரேஜ் வீடியோ ஷூட்ஸ் அதுக்கு அப்புறம் போட்டோகிராஃபி ஷூட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு லைட் தான். சோ இன்ட்ரஸ்டிங்கான நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி என்னென்னலாம் கொடுத்திருக்காங்கன்னு பாத்துருவோம். சோ பாக்ஸ் மேல பாத்தீங்க அப்படினா HF 515 போட்டுருக்காங்க. இதோட மாடல் நேம். இங்க வந்து Kiffin போட்டுருக்காங்க. கீப் கிளிக்கிங்கா. சோ இந்த பக்கம் RGB LED லைட் ஸ்டிக் அப்படின்னு RGB கலர்லயே போட்டிருக்காங்க. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு கேரிங் பவுச் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா Kiffin HF 550 அப்படின்னு மாடலும் போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். நல்லா இருக்கு, ஈஸியாக வந்து கேரி பண்ணிக்கலாம். இப்படி இதை ஓப்பன் பண்ணதும் உள்ள ஒரு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள். நல்லா பெருசாகவே இருக்கும் போல இருக்கு. அடுத்தது ஒரு யூசர் மேனுவல் இருக்கு, பட்டன்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதே வந்து நான் டீட்டெயில்டாக காமிச்சிடுறேன். உள்ளே இருக்குது லைட்டு, செம வெயிட்டாக இருக்குது. இனிஷியல் இம்ப்ரெஷன், பில்டு குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. ஸோ நம்ம எப்படி வந்து லைட்டை வந்து ஆன் பண்ணுறது அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்டில் தான் பேட்டரி கொடுத்துருப்பாங்க. 4000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த லைட்டோட பவர் பார்த்தீங்க அப்படின்னா 20 வாட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மொபைல் ஆப்பை கனெக்ட் பண்ணிட்டு எக்கச்சக்கமான கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹேண்டிலில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அதை ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓலட் டிஸ்பிளே வந்து ஓப்பன் ஆகுது. அதில் என்ன மோடில் இருக்குது, ஒய்ஃபை ஆனில் இருக்கா, பேட்டரி பர்சன்டேஜ், அதுக்கப்புறம் என்ன கெல்வினில் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2500 கெல்வின் டு 9900 கெல்வின் வரைக்கும் உங்களால் வந்து கலர் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பிரைட்னஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. இந்த ப்ளே பட்டன் மாதிரி இருக்குல்ல, அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் பட்டன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அதை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஏரோ வந்து மேலே கீழே மூவ் ஆகும். எங்கெங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து சேஞ்ச் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் மூவ் ஆகும். இப்போ நான் கிளிக் பண்ணும்போது பிரைட்னஸுக்கு வருது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸை வந்து நான் யூஸ் பண்ணி பிரைட்னஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 73, 74, 75 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ அதை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இப்போது கலர் டெம்பரேச்சரை மாற்றணும் அப்படின்னா அந்த ப்ளே பட்டனை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஏரோ மேலே போயிடுது. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா கலர் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகுது. எம்னு ஒரு பட்டன் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா மோட் ஸ்விட்ச். ஸோ டிஃப்ரெண்டான மோடில் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா CCT, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா RGB, தேர்ட் ஒன் வந்து எஃபெக்ட்ஸ். 24 எஃபெக்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து மொபைல் ஆப்லேருந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ இதில் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மோடு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து RGB ரெட் கலரில் எரியுதா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்டு. இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா A1 ஃப்ளாஷ் அப்படின்னு போட்டிருக்கு. இதே மாதிரி 24 எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது. பக்கத்தில் ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, டைப் சி. அதில் சார்ஜ் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓலட் டிஸ்பிளேயில் ஒரு ஐக்கான் காமிக்குது. அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் இருக்குது. இது வந்து பிளாஸ்டிக்கில் இருக்க மாதிரி இருக்குது. இந்த ஆங்கிள் அட்ஜஸ்ட் பண்ணுற பிளேட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பேசிக்காக எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட லைட் வந்து எந்த ஆங்கிளில் போய்ட்டு விழணும் அப்படின்றத வந்து நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நேரோவாக போகும். இப்படி பண்ணோம் அப்படின்னா ஃபுல் வைடில் போயிட்டு வந்து பாஸ் ஆகும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2500 கெல்வின் டு 9900 கெல்வின் வரைக்கும் லைட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். என்னோட மற்ற லைட் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து லைட்டை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி தான் கனெக்ட் பண்ண போகிறேன். இந்த ஆப்போட நேம் பார்த்தீங்கன்னா LED LOID அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூடூத்தில் ஈஸியாக வந்து பேர் ஆயிடுது. சர்ச் கொடுக்கணும். கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா 1 லைட் 62ன்னு வருது. அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கனெக்டடுன்னு வருது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பிரைட்னஸ் வந்து 100% வச்சுருக்கேன். CCTV பார்த்தீங்க அப்படின்னா கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2500 கெல்வினில் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஹார்ஸாக இருக்கும். இது வந்து சாஃப்ட் லைட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு ஃபில் லைட்டு தான். ஸோ இந்த லைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சாஃப்டான லைட் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது. சாஃப்ட் பாக்ஸ் எல்லாம் போட்டால் மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கிறேன். வார்ம் ஒயிட்னு சொல்லுவோம் தெரியுமா, எல்லோயிஸாக இருக்க மாதிரி, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறேன். 5900 தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா டே லைட். ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு டே லைட் டெம்பரேச்சர்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கூல் ஒயிட் அந்த மாதிரி வந்து இருக்குது. அதாவது வார்ம் ஒயிட் ப்ளஸ் கூல் ஒயிட் மிக்சிங்கில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கூல் ஒயிட்டுக்கு போகிறோம். 5100 இருக்குது. இப்போ 6500, 700, 7000 வரைக்கும் போகுது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஒயிட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ஸாக இருக்குது. என்னால் வந்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ஸாக இருக்குது. என்னோடய மூஞ்சியே பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் வந்து ஹார்ஸாக காமிக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் பிரைட்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றதையும் கலர் டெம்பரேச்சர் எப்படி இருக்குன்றதை காமிக்கிறதுக்கு தான். இப்போது பிரைட்னஸ் கண்ட்ரோலை பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% பிரைட்னஸில் இருக்குது, 15%,
30%, 48%, 56, 87. ஸோ இது பார்த்தீங்கன்னா 100. ஆப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ப்ரீசெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. 5200, 3200 கெல்வின், 4600, 5500, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 6000. ஸோ இந்த க்ளவுடி சன்னி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரீசெட்ஸில் வந்து நிறையாவே வந்து ஒயிட் பேலன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6000 கெல்வின், இது 5500, 4600, 3200. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோயிஷான ஒரு டோனில் வந்து இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5200. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்சு வந்து டே லைட் கண்டிஷனில் இந்த லைட்டு தான் இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா டே லைட்லேயே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா HSI. என்னடா அது சிவப்பு கலரில் மாறிடுச்சுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த RGB மோடுக்கு வந்துட்டோம். HSIயில் ஹியூ, சேச்சுரேஷன், அதுக்கப்புறம் இன்டென்சிட்டி, இது மூணையும் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டிஃப்ரெண்ட்டான கலர் பேட்டர்ன்ஸ் நம்மளால் கொண்டு வர முடியும். இதை கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மொபைல் ஆப்லேயும் பண்ணிக்கலாம். லைட்டில் கொடுத்துருக்க பட்டன்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1%ல் இருக்குது. ஒரு 50% வச்சுக்கலாம். ஸோ 50% வந்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் பேக்ரவுண்டில் செட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் வந்து என்னோட யூஸ் கேஸ் பொறுத்த வரைக்கும் நான் பேக்ரவுண்டில் வச்சு தான் எடுக்க போகிறேன். வெளியில் போய்ட்டு பக்காவாக வந்து ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபிலாம் எடுக்க முடியலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோட சாம்பிள்ஸை மட்டும் நான் காமிக்கிறேன். ஒரு சில ப்ராடக்ட் ஷார்ட்ஸ்லாம் காமிக்கிறேன். இதை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது. கலர் வீல் ஒன்று கொடுத்துருக்காங்க, HSன்னு கொடுத்துருக்காங்க, 360 டிகிரி, 98%, அதுக்கப்புறம் பவர் கொடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து கலரை வந்து மாற்றலாம். பச்சை நீரமே, பச்சை நீரமே, செம்ம பச்சையாக இருக்குது. பவரை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். ஸோ ப்ளூ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, பிங்க்கு. ஸோ இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்ம ஆரஞ்சு கலர் தான் எனக்கு பிடிக்கும். எல்லோயிஷான ஒரு டோனில் இருக்குது. ஃபுல் எல்லோ வேணும் அப்படின்னா கரெக்டாக வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கலர்ஸ் வரும். சேச்சுரேஷனை கம்மி பண்ணணும் அப்படின்னா சென்டரை நோக்கி வந்தோம் அப்படின்னா சேச்சுரேஷன் கம்மியாகும். இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ளூயிஷ் டோனில் இருக்குது. இப்போது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ நம்ம சேச்சுரேஷனை ஒரு அளவுக்கு செட் பண்ணிட்டு அதில் உள்ள கலர் பேட்டர்ன்ஸை நம்மளால் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு இருக்குல்ல, அந்த பிக்கர், கலர் பிக்கர் இருக்குல்ல, அது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் சுற்றும். ஸோ நம்ம வேணும் அப்படின்னா எப்படி வேணாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா ஆனும் ஆஃபும் பண்ணிக்க முடியும். ஆஃப், அகெயின் ஆன். கீழே பார்த்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்கான எஃபெக்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷில் இருக்குது, ஓகேவா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் 2, டிவி, கேண்டிலு, ஃப்ளேம் 1, ஃப்ளேம் 2, போலீஸு, ஏஎம்பி, ஃபயர் ட்ரக்கு, ஸ்ட்ரோப் 1, ஸ்ட்ரோப் 2, ஸ்ட்ரோப் 3, சேஸ் 1, சேஸ் 2, இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து ஃப்ளேம் 2 வைக்கிறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். அடுத்தது டிவி. ஸோ டிவி வந்து விட்டு விட்டு எரியுமா அந்த மாதிரி காமிக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேண்டில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் எல்லோயிஷான ஒரு இது வரும் தெரியுமா, க்ரீன் ப்ளஸ் எல்லோ, அந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் கேண்டில் எரியிற மாதிரி இருக்குது இந்த ஏரியாவில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் 1. ஃப்ளேம்னு போட்ட உடனே வந்து ரெட் கலரில் வந்து மாறிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்ஸ் வந்து விட்டு விட்டு எரியுது. இந்த ஃப்ளேம்ஸ் வந்து தெரியும்ல, அந்த மாதிரி. ஃப்ளேம் 2, ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஹெவியாக எரியிற மாதிரி இருக்குது. அடுத்து வந்து போலீஸ் வந்து அந்த சைரனில் வச்சுருப்பாங்க தெரியுமா, ப்ளூ, ரெட் கலரு, அதுக்கப்புறம் க்ரீன் கலர்லாம் மிக்ஸ் ஆகி எரியும். ஸோ இந்த எஃபெக்ட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏஎம்பினா எனக்கு தெரிஞ்ச ஆம்புலன்ஸாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ். ஃபயர் ட்ரக், ஸ்ட்ரோப் 1. ஸோ இது விட்டு விட்டு எரியுது. ஸ்ட்ரோப் 2. ஸோ இந்த மாதிரி சேஸ் 1 வச்சு பார்ப்போம். சேஸ் 1 பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோதானா, வேறு எதுவும் வராதான்னு தெரியல. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் மாறுது. ஸோ ஆக்சுவலாக இது ரொம்ப கூலாக இருக்குது. இது வந்து நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன். எல்இடிஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியுது எப்படி இருக்குன்றத. ஸோ எல்இடிஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தெரியுது. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா கலர் மிக்ஸ் ஆகுது. அப்போம்போது தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பிக்சல்ஸ் பக்காவாக தெரியும், ரெட் கலரு ப்ளூ கலரு எல்லாமே. ஸோ நான் வேறு என்ன வைக்கலாம், ஃபயர் ஒர்க் வைப்போம். ஃபயர் ஒர்க் எப்படி இருக்குது, வேவ் மியூசிக், ஹலோ ஹலோ ஹலோ, அது மியூசிக் ரெகனைஸ்லாம் கிடையாது எனக்கு தெரிஞ்சு, சும்மா தான் அப்படி வருது. இது வந்து ரொமான்டிக்காக. ஸோ நான் வந்து பேக் டு சிசிடி வந்துடுறேன். சிசிடியில் 500 கெல்வினில் ஒரு 10% வச்சுருக்கேன், ரொம்ப ஹார்ஸாக இருக்க மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைட்டை பேக்ரவுண்டில் செட் பண்ணிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க, உங்களால் வந்து ட்ரைபாட்லேயே மாட்டிக்க முடியும். நான் பேக்ரவுண்டில் ட்ரைபாடில் மாட்டி செட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் வச்சு எப்படி வந்து பேக்ரவுண்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக வந்து என்னோடய லைட்ஸ்லாம் வந்து ஆன் பண்ணிட்டேன், ரொம்ப வந்து கண்ணை வலிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் கலரில், அதாவது 5200 கெல்வினில் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்பவே அந்த பிளைனாக இருக்க பேக்ரவுண்டை கலர்ஃபுல்லாக மாற்ற போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், HSI பக்கம் போயிட்டு we are going to change colors. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா பிரைட்னஸ் வந்து 100% வைக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்த லுக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ கலர்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் செட் பண்ணுவோம். ஸோ பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100ல் இருக்குது, ஓரளவு வந்து பிரைட்டாகவே இருக்குது. நான் 2 லைட்டு வந்து இங்கே போட்டிருக்கேன். ஸோ இப்போ பேக்ரவுண்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ளூ கலர் வச்சு பார்க்கலாம். ஸோ ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா செம்ம இன்டென்சிட்டியாக இருக்குது, பக்கா ப்ளூவாக மாறிடுச்சு. நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். ஸோ உங்களோட வீடியோஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கலர் பேக்ரவுண்டாக மாற்றணும் அப்படின்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறையா யூஸ் கேஸ் இருக்குது, என்னோடய யூஸ் கேஸை தான் நான் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து பச்சை கலர் போவோம், பச்சை கலர் ஜிங்குஜா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலர். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் போவோமா. ஸோ இது கைண்ட் ஆஃப் இது எல்லோ, ஆனால் எனக்கு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் தெரியுது. ஸோ இந்த மாதிரி உங்களால் ஆர்ஜிபி லைட்ஸ் வந்து நிறையாவே சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பார்க்குறதுக்கு வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஹை இன்டென்சிட்டி உள்ள கலரான அந்த ரெட்டு ப்ளூ க்ரீன் தான் பார்த்தீங்கன்னா செம்ம பளிச்சுன்னு இருக்குது. ஸோ மற்ற கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது 3 மிக்ஸ் பண்ணி வர்றதுனால கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. 100% வச்சாலுமே கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்டு. ஸோ ஃப்ளாஷ் வந்து இது நான் ஏற்கனவே வந்து காமிச்சிட்டேன் என்னோடய ஃபேஸில் வந்து அடித்து. ஸோ பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ வந்து போலீஸ் வைப்போம், இதெல்லாம் எதுக்குன்னு சத்தியமாக தெரியல இந்த எஃபெக்ட்லாம். ஸோ ரியல் டைமில் இதெல்லாம் யூஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியவே இல்லை. கேண்டில் வைப்போம். ஸோ கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் உள்ள எஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில சாம்பிள்ஸ்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஓரளவு வந்து என்னால் முயற்சி செஞ்சு வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5500 வருது. இதோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அஸ் அ யூடியூபராக எனக்கு வந்து பேக்ரவுண்டாக யூஸ் ஆகுது. ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்கன்னா உங்களோட யூஸ் கேஸ் வேறு, வீடியோகிராஃபராக இருந்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்டில் இப்படி வந்து லைட்டை காமிச்சு அப்படி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா விதமான ட்ரை வந்து இதில் பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃபி இல்லாட்டி வீடியோகிராஃபியை நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதோட ரிவ்யூ வந்து தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைட்டோட குவாலிட்டி, பில்டு குவாலிட்டி பார்த்தீங்கன்னா டாப் நாச்சாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல லைஃப் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ இதில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து வரும்னு நினைக்கிறேன். பிரைட்னஸ் வந்து 100% வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமே வந்து ட்ரெயின் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லா டீட்டெயிலையும் வந்து கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் வந்து கிளியர் பண்ணுறேன். பாய்.